சில குழந்தைகள் நடக்க கற்றுக்கொள்வதற்கு முன் அவள் தாளம் கற்றுக்கொண்டாள். மண்ணில் விழுந்த அந்த சிறு காலடிகள் ஒரு நாள் மேடையை நடுங்க வைக்கும் என்பதை அன்றே உணர்த்தின. தாயின் சிரிப்பு அவளின் முதல் மேடை. வயது 10. ஆனால் அந்த பார்வையில் 100 மேடைகளின் நம்பிக்கை. மேடை ஒளியில் அவள் நடனம் பேசவில்லை, அது ஒளிந்திருந்த கனவுகளை உறக்கச் சொன்னது. பாராட்டுகள் வந்தன, ஆனால் அவள் இன்னும் தாளம் பிடித்தாள். வாழ்க்கையும் கலையும் ஒரே லயத்தில் இணைந்த நாள் துணையானவன் சக்தியாக மாறினான். கிருஷ்ணா நாட்டியாலயா ஒரு பள்ளி அல்ல, அது ஒரு இயக்கம். ஒவ்வொரு மாணவனும் அவளின் கனவின் தொடர்ச்சி. வாழ்க்கை ஒரு கணம் தாளம் மாற்றியது. உடல் ஓய்ந்தது, ஆனால் கனவு இல்லை. மேடை மௌனமானாலும் நம்பிக்கை மட்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த மௌனத்திலிருந்து ஒரு தாளம் எழுந்தது. ஜதிகள், உயிருக்கு திரும்ப அழைப்பு. நடராஜரின் தாண்டவத்தில் அவள் உயிர் மீண்டும் லயம் பிடித்தது. எழுவது எளிதல்ல, ஆனால் எழுந்தவுடன் உலகமே வேறுபடும். ஒவ்வொரு வியர்வை துளியும் ஒரு வெற்றி கதை. அவள் விழவில்லை, அவள் முளைத்தாள். இன்று 5 கிளைகள், 500 தாளங்கள், ஆனால் அதற்கு மேலே ஒரு ஒளி. நடனம் அவளின் தொழில் அல்ல, அவளின் அடையாளம். சதிர் மாமணி, டாக்டர் என். சிந்து சுப்பிரமணியம். இது ஒரு பயணம் அல்ல, இது ஒரு ஜதி, முடிவில்லாத உயிருள்ள ஜதி. சாகாவரம் போல் சோகமுண்டோ, தீரா கதையை கேட்பாருண்டோ.